நான் யார் என்று தெரியுமா? யாரு? நான் தான் சோழ நாட்டு இளவரசி குந்தவை. அப்படியே அவளை குந்தவைடா. ஐயா காப்பாத்துங்க யாராச்சும். எந்திரிங்க. குந்தவை எப்படி நடப்பாங்க? நடந்து காட்டு. இப்ப சொன்னியே, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி நான் செய்கிறது அவ்வளவுதான் உங்களுக்கு. இந்த குந்தவையை அப்படி ஓரமா குந்த வச்சுட்டு நம்ம ஷோக்குள்ள போலாமா? போங்க. ஓகே. மனோஜ், நம்ம ஷோ இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்கு எந்த கெஸ்ட் வர போறாங்க? அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்ற இதுல வந்து அவர் ஒரு பெரிய பிராண்ட்னு கூட சொல்லலாம். ஸ்டாண்ட் அப் காமெடினாலே நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் தான் அவரு. சோ இப்போ ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லிடலாமா? ஜெயா டிவிக்கு விஜேஸ் நாங்க கெத்து, ஸ்டாண்ட் அப் காமெடினா நம்ம அண்ணன் மதுரை முத்து. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை. இந்த தீபாவளியை ஜாலியா ஜிம்கானா ஷோ வந்து இன்னும் சிறப்பாக்கிறதுக்காக நம்ம மதுரை முத்தான சரவெடியா வந்திருக்காரு. ஆனா உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப வருஷம் தவன்னு கூட சொல்லலாம். நான் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதே உங்களை டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தானே. அது உங்களை நேர்ல சந்திச்சு உங்க பக்கத்துல இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்ல சந்திக்கல, சைடுல தானே சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபேமஸ் அப்படின்னாலே பஞ்சு தான். எங்களுக்காக ஒரு 2 புதுசா ஏதாச்சும் பஞ்சு போடணுமா? அது புதுசா புதுசா பஞ்சு போடணும்னா இந்த பஞ்சை வேணா போட்டாதான். ஐயோ முத்துனா தீபாவளி அப்படின்னாலே பண்டிகைன்றோம் இல்லையா? அது பண்டங்களை இன்னொருக்கு ஈகை கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த பண்டிகை. செஞ்சு பலகாரம் கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து மகிழ்ச்சியா இருக்கிற திருநாள். அதனால ஜெயா தொலைக்காட்சிக்கு என்னுடைய அழகான தீபத் திருநாள் நல்வாழ்த்து. இன்னைக்கு ஷோவை சிறப்பாக்கிறதுக்காக நம்ம மதுரை முத்தண்ண சரவெடி மாதிரி வந்தாச்சு. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. வெறும் சிறப்பா காப் சிறப்பாப்பா? ஐயோ ஷோ ஃபுல்லா பஞ்சு இருக்கணும்ன்றதான் இந்த பஞ்சை உங்ககிட்டயே நான் படிச்சிடுறேன். ஆமா, ஏற்கனவே இந்த பஞ்சு நஞ்சு வச்சுன்னு அங்க போட்டேன். நஞ்ச மஞ்சள் எடுத்து மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு மூவி டீம் தான் இப்போ நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க இன்னும் சிறப்பாக்கிறதுக்கு. அது யாரு? சந்தியா நீங்க சொல்லுங்க. லெட்ஸ் வெல்கம் பவுடர் மூவி டீம். நோ சூடு நோ சொரண ஏரியால உன்னது தயார் இல்ல. மறைக்காத இருக்காத பவுடர் போட்ட மூஞ்சுங்கோ. எல்லாருமே ஒரே மாதிரி ஹீரோ வெரைட்டி போறப்ப ஒரு கதையை வெரைட்டி போன ஒரு அருமையான இயக்குனர் தாதா 87. இப்போ வந்து பவுடர். இந்த தீபாவளி உங்களோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடுறதுல பெரிய சந்தோஷம். எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஜெயா டிவி வந்து எங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் கலந்துக்காதே இல்லை. ஆனால் முதல்ல ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பவுடர் டீமோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பவுடர் இது வந்து நம்ம எல்லாருமே பவுடர் முகங்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம மேக்கப் போட்டு மேடையிலையும் சினிமாலையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மக்களும் ஒவ்வொரு இடத்துலையும் பவுடர் முகங்களாக தான் இருக்கும். நிஜ முகங்கள் அப்படின்றது வந்து யாருக்கும் அதிகமாக வெளியே காட்டுறதில்ல. இந்த தோற்றத்தை பார்த்து ஒரு மதிப்பீடு இருக்குது மக்கள்கிட்ட. அது மாறணும். ஏன்னா மனிதனுடைய உண்மையான தோற்றம் அவனது குணம். அதுதான் இந்த படம் சொல்லும். ஜெயா டிவிக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி. இது வந்து என்னோட 26வது வருஷம். 550 படங்கள், பல்வேறு நடிகர்கள், தொழில்நுட்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு 4 கதாபாத்திரங்கள், அதாவது தந்தை மகளுக்குடைய ஒரு எமோஷன்ஸ், அப்புறம் ஒரு மேக்கப் மேன், அவரு டைரக்டர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரு ஒரு சராசரியான குடும்பஸ்தர், அவர் சந்திக்கும் பிரச்சனைகள், அப்புறம் இன்னொரு லேடி ஒரு கதாநாயகி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அப்புறம் ஒரு டைரக்டர் கதை சொல்லும் போது சொன்னாரு, சார் இந்த படத்துல நீங்க ஒரு நேர்மையான அப்படின்னும் போது ஸ்கூல் வாத்தியாரான்னு கேட்டேன். இல்ல நேர்மையானாலே அது போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்னு சொன்னாரு. தன்னை தன் உயர் அதிகாரிகள் சக பணியாளராக கூட மதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு ஆதங்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு 4 பேருக்குள்ள நடக்கிற கதைகள் 4ம் ஒரு நேர்கோட்டில் சந்திச்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த சொல்யூஷன் நோக்கி போகுது. அந்த கதாபாத்திரத்துல நான் நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் லியாண்டர் லீ மார்ட்டி. இந்த மேடை வந்து நான் நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவரோட தாதா 87 ஒரு படம், என்னோட ஜேர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு காம்போ மாதிரி தான். எப்போவுமே அப்பா வந்து இருப்பாங்க, பட் எனக்கு வந்து 2 பேர் இருந்தாங்க. நிக்கில் முருகன் சார் அண்ட் விஜய் ஸ்ரீஜி 2 பேரும் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டெப்பாக என்னை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது. ஹோப் யூ ஆல் லைக் இட். இட் வில் பி அ பியூட்டிஃபுல் மூவி டு வாட்ச்.
ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ. உண்மையிலே படம் வேற லெவல் வந்துருக்குது. இதில் நான் காமெடியனாக பண்ணியிருக்கேன். சந்தோஷமா இருக்குது. அதுவும் இந்த இடத்துல இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அது காரணம் விஜய் ஸ்ரீ சார், நிகில் சார், யோபு சார் எல்லாருமே தான். இது ஸ்டாண்டப் காமெடி. முடிஞ்சா சிரிங்க, கோவப்பட்டா வெளியே கோவப்பட்டுக்குங்க. அதாவது இது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி சொன்னாங்க. முத்து சார் இருக்காருன்னு தான் கேட்டோம். ஏன்னா இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடிக்கு மீனிங்கே முத்து சார் தான் போட்டு. இதுக்கு நான் பதில் என்ன பேச போறேன்னு எனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் வார்த்தையில. இப்ப நேரா ரசிக்க போறோம். இந்த தீபாவளி சந்தோஷமா கொண்டாட போறோம். உங்க வேலையா சாயம் போன வெண்ணிலவே கள்ளிப்பால கொட்டி புட்டா. நிறைய நகைச்சுவை சொல்ல போறாங்க சார். நம்ம டீ சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு வரலாம் கூட வரலாம் சார். சார் சார் நீ உண்மையிலே ஒரு லெஜெண்ட் முன்னாடி பேசுறது கஷ்டம். நீங்க அங்க இருந்தா கூட ஈஸியா பேசலாம். இப்ப இங்க வந்து இருக்கிறீங்க, அதான் கொஞ்சம் பயமா இல்ல இருக்கு. 2 ஜோக் சொல்லுமே நாங்க வெளியே வண்டி எடுத்து போயிட்டு இருக்கோம். வடபள்ளி தாண்டி போயிட்டு இருக்கோம். கோயில்பட்டியில வீரலட்சுமிக்கு அப்புறம் அன்னபாரதி. ஆனா இந்த ஷோ நாங்க பண்றோம் என்னமா சார்? நீங்க அப்புறமேல டைட்டில் ஜாலியா ஜிம்கானா இருக்காது, நிகில் முருகன் கம்கானா அப்படின்ட்டு. உனக்கு வேலை மிச்சமா? 2 முடிஞ்சுல உன் டைம் முடிஞ்சா என்ன? வணக்கமே ஆரம்பிக்கல சார். ஏன்னா 7 நிமிஷம் கொடுத்தா முடிஞ்சு, அவ்வளவுதான். படபடன்னு வெடிக்கிற பட்டாசு போல உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் பொடி பொடியாய் வெடித்து சிதறட்டும் சொல்லிட்டு ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல் ஜோக்குங்க சார். தீபாவளி அப்படின்னா களை கட்டணும். அதுவும் நம்மளுடைய பவுடர் டீம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்கிறது பூவு பொட்டு நகை பவுடர். ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்க்கிறது பவுடர். இந்த ஷோவுக்கே அழகு சேர்க்கிறதா நம்மளுடைய பவுடர் டீம். இல்ல இந்த பவுடர் தான். என்னால இந்த பவுடர்ல நிறைய மர்டர் இருக்கு. பவுடர்ல மர்டர். அது என்ன ஒழுங்கா ஜோக் சொல்லாட்டி. நான் கரெக்டாவே சொல்லிடுறேன் சார். இல்ல இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் என்கிட்ட கேட்டார், நான் சேலை எடுத்து தரவா இல்லாட்டி சுடிதார் எடுத்து தரவான்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு துவைக்க எது ஈஸியா இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு. பாத்தியா, எங்க பெண்கள் வந்து கரெக்டா வேவ் லென்த் பாஸ் ஆகுது. இல்ல நீங்க கேட்டது கரெக்ட். இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல மாமாண்ட கேட்டேன்னு சொன்னீங்க. அவங்க வீட்டுல அவங்க வீட்டு மாமாண்ட தான் கேட்கணும். இன்னொருத்தர் வீட்டு மாமாண்ட கேட்க கூடாது. இல்ல சார்? சார் நாங்க எங்களுக்கு வேலை இல்லை நாங்க ஏதோ தெரியாம ஏரியா தெரியாம நுழைஞ்சிட்டோம் போல. ஆமா, அதுக்குதான் என்ன கூட்டு வந்தாங்க. ரெடியா இருக்காரு சார். நீங்க அடுத்து ரெகுலரா ஜட்ஜ் ஆயிருவீங்க சார். பேசிக்கிறோங்க. எப்படி இருந்துச்சு ஷோ? அப்படி நல்லா இருந்துச்சுங்க. முத்தெல்லாம் சும்மா உட்காந்தாரு. அவரை போடுங்களேன் அடுத்து. இல்ல பேமெண்ட்ல பாதி கட் பண்ணிடுவாங்க. ஆமா, இந்த இவங்க எல்லாம் தூக்கி அங்கிட்டு வெளியே போடுங்களேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? முறுக்கு செஞ்சேன் சார். எங்க வீட்டுக்கார் முறுக்க பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, முறுக்க பார்த்தாரு. உங்களை பாத்துக்கிட்டு இருக்கமா என்னன்னு சொல்லுங்க. முறுக்க பார்த்து என்னைய பார்த்தாரு. என்ன தீபாவளி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி என்னைக்கு சாப்பிட போறீங்க? என்ன சொன்னாரு தெரியுமா? ஒன்றதானமா சொன்னேன். எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொன்னாரு சார், முறுக்கு கையில இருக்கு சார். ஆயில் வேற அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்க ஆயில் முடிஞ்சிராம. என்ன சொன்னார் தெரியுமா? ஆனா நீ எல்லாம் விடிய சொல்லலாமா? ஒரு முறுக்குல 20 நிமிஷம்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அந்த முறுக்கு கையில இருக்கு சார். இன்னும் முடியல. இல்ல எல்லாருமே தீபாவளினாலே அதிரசம் வடை இப்படி நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்கான காமெடி போடமென்ட்டு நான் அந்த இடம் முறுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன் சார். கோயில்பட்டியில இருந்து முறுக்க பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு. என்ன சொன்னாரு? அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? சொன்னேன் அப்பே வேணாம் பாரு, முறுக்குலயே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ட்ரெண்டிங்கோட காமெடினாங்க. ட்ரெண்டிங் மட்டும் தான் வந்திருக்கு. காமெடி வரும் சார், வரும் சார். அந்த முறுக்க கையில வச்சுட்டு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரதி, இந்த முறுக்க மத்த வீட்டுல செஞ்சா அது நொறுக்கு தீனி, ஆனா நம்ம வீட்டுல நீ செஞ்சா அது நொறுக்கவே முடியாத தீனிமா அப்படின்ட்டாருங்க. இதுக்கு 7.5 நிமிஷம் நாங்க உட்காந்துட்டோம். பேசாம எங்களை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு போக வேண்டியது. பொண்ணுங்களுடைய மிகப்பெரிய கோட்வேர்டு என்ன தெரியுமா? அந்த காதல்ல காதலிச்சா அண்ணன் கிட்ட போய் சொல்றதும், காதலிச்சுட்டு அண்ணா அப்படின்னு போய் சொல்றதுதான் பெண்களுடைய மிகப்பெரிய கோட்வேர்டே காதல். யோசிச்சு பார்த்தா. ஆனா பசங்களுக்கு எப்போ கோவம் வரும்? உண்மையில யோசிச்சாம பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இல்ல சார், பசங்களுக்கு வந்து எப்போ கோவம் வரும்னா, பொம்பளை பிள்ளைங்க ஜீன்ஸ் போட்டா கூட எங்க பசங்களுக்கு கோவம் வராது. ஆனா பொம்பளை பிள்ளைங்களை பசங்களை பார்த்த உடனே actually I'm going to shopping mall and taking the lipstick and put in the mouth லுலுலுலுலுலு அப்படின்னு ஓவரா சீன் போடுதுல, அதுதான் எங்க பசங்களால தாங்கவே முடியாது. நாய் வாலாட்டும் தானே. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் இப்படி தலைய ஆட்டிட்டு இருந்துச்சு. ஏன் அஜித் நாய் அது? அஜித் சார் ரசிகரா இருக்கு சார். ஒன்னு ஸ்கோர் பண்ணிட்டீங்க. தலைய ஆட்டிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய் சொன்னேன்,
நாய் வாலான்னு ஆட்டும், ஏங்கா உங்க வீட்டு நாய் மட்டும் தலைய ஆட்டுது, அது என் வீட்டுக்கார வளர்க்குற நாயிடி. உண்மையில எனக்கு இந்த ஸ்கூல் பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன்ட்ட கேட்டேன், டேய் செல்லகுட்டி உனக்கு எத்தனைடா வயசு? எனக்கு 6 வயசுக்கா. உங்க அப்பாவுக்கு? அவருக்கும் 6 வயசு தான். அதனால உனக்கு 6 வயசு, உங்க அப்பாவுக்கு 6 வயசு. நான் பிறந்த பிறதானே அவரே அப்பாவானாரு அப்படின்னா. இப்ப நல்லா இருந்தா ஒரு கைத்தட்டல் நல்லா தட்டி இருக்கு, விடுங்கப்பா, எம்டியா கிடக்குப்பா. என்ன வற்புறுத்தி கைதட்டுங்கப்பா, கைதட்டுங்கப்பா. இல்ல சார், இந்த ஜோக் இங்க வரைக்கும் போகுது, திடீர்னு அந்த படியில சறுக்கி கீழே ஆமா, அங்க விழுந்துருது. சிக்னல் கிடைக்காம நின்றுச்சு. ஒரு பையன் கூட அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா அம்மா எனக்கு மேக்ஸ் மிஸ் பிடிக்கவே மாட்டேங்கம்மா, எப்படியாவது கிளாஸ மாத்தி விடுங்கம்மா, அந்த மாதிரி நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேம்மா. உடனே அம்மா சொல்றாங்க பையன்கிட்ட, சரிடா செல்லக்குட்டி அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கே மேக்ஸ் மிஸ்ஸ மாத்தலாம். அப்பா மாத்த மாட்டாருமா. ஏன்டா? அப்பாவுக்கு மேக்ஸ் மிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா, மாத்த மாட்டாருமா. ஒரு அம்மா ரொம்ப விழுந்து சிரிக்கிறான், என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ் தெரியாதுன்னு அர்த்தம். ஒருத்த தீபாவளி அன்னைக்கு உடம்பு நிறைய இத்தா தண்டி கட்டு போட்டுட்டு வந்திருந்தான். என்னன்னா நேத்து கூட நல்லா இருந்தீங்கன்னா, நேத்து கூட பார்த்தேன், இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் உடம்பு நிறைய கட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லம்மா, பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுத்திருக்கமா, பூரா உடம்பு பூரா டப்பு 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 டப்புன்னு போட்டுச்சுமா அப்படின்ட்டார். ஆனா இப்ப 2022ல ட்ரெண்டிங்கான ஒரு வெடி, யானை வெடி, பூனை வெடி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரெண்டிங்கான ஒரு வெடி ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்காக சிறப்பாக நான் சொல்றேன். மதுரை முத்து வெடின்னு ஒரு வெடி வந்திருக்குங்க. பத்தவே வைக்க வேண்டாம், பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி உடனே வெடிச்சிடாது. பத்த வச்ச உடனே 10 ஜோக்கு சொல்லிட்டு தான் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அன்னபாரி வெடின்னு ஒண்ணு வந்திருக்கு, பத்த வச்சா வெடிக்காது, சிரிச்சுக்கிட்டு இருக்கும். எவ்வளவு ஜாலியா கைதுட்டாங்க தெரியுமா? நல்ல வேலைக்கு முடிச்சுட்டாலே அப்படின்னு. எனக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குப்பா, நகைச்சுவை சொல்ல சொல்லி. ஆமா சார், சும்மா ஒரு தீபாவளியை ஒட்டி. சார் கோச்சிட்டு போயிடக்கூடாது சார், கோச்சிட்டு போனா கூட வீட்டுக்கு போங்க, ஊரை விட்டு போயிடாங்க. தீபாவளியை ஒட்டி எல்லாருக்கும் மித்த விழாவில் சந்தோஷம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போலாம் தீபாவளினா வெடிக்க அவ்வளோ சந்தோஷம். பாருங்க, நீங்க ஒன்றும் வெடியெல்லாம் பெரிய காமெடி இல்லை, வெடிக்கிறோன்னு பாருங்க, முதல்ல வெடிக்கிறோன்னு வெடி அங்க இருக்கும், இவ்வளவு இதை கொண்டு அப்படியே நட்டிங்கிட்டு வைப்பான் அப்படின்னு உங்களுக்கு திரும்பி அங்க போயிட்டு இங்க வைப்பேன், அங்கிட்டு போவான். ஒருத்தெல்லாம் வெடியை 20 ரூபா பத்த வச்சா வெடிக்கல. வீட்டுக்காரி கூட என்னடி வெடி வாங்கிட்டு வந்தோம்ல, 20 ரூபா பத்த வைக்கிற வெடிக்கல. அட கிறுக்கா, நீ 40 ரூபா பத்த வச்சாலும் வெடிக்காது, அது மெழுகுவத்திரா, வெடி வீரம் இருக்குல்ல, அதை போய் எடுத்துப்பான். இன்னொன்னு வெடியில பாருங்க பல வகை வச்சிருப்பான். போனதால ஏன் வாய் சும்மா இருக்காது. கன்னி வெடி 600 ரூபா அப்படின்றாரு. ஐயோ என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு, கன்னி வெடி காசு இல்லையா, அப்ப கிளை வெடி வேணா வாங்கிக்க அப்படின்றாரு. இந்த மாதிரி என்னை ஆறுதல் படுத்தாங்க தம்பி. நல்லா இருந்தா சிரிக்கல, அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். கபாலி வெடின்னு ஒண்ணு வந்திருக்கு, கபாலி ராக்கெட் வச்சோன்னா சர்ன்னு போயிட்டு மறுபடியும் பர்றன்னு வந்து இங்க வந்தே வெடிக்கும். எப்படி போனோம் அப்படியே திரும்பி வந்தேன்னு சொல்லு. யார் ரசிக்கிறான் கேட்கிறான்றலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் பாட்டுக்கு வந்த 7 காமெடி சொல்லிட்டு யதார்த்தமா போய் உட்காந்துருக்கேன். இப்ப பாருங்க, அது சாங் இல்லாம நம்ம கவுண்டர் நம்மளுக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு. சார் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கேன் சார், எத்தனை வருஷமா இருக்கான்? 23 வருஷமா இருக்கான். ஆனா ஜெயில பாக்கறதுக்கு அவங்க அம்மா வராங்க, அப்பா வராங்க, தங்கச்சி, குழந்தையெல்லாம் கூட பார்க்க வராங்க, மனைவி பார்க்க வரல. ஜெயில் வார்டனுக்கு ஒரே கோபம், என்னையா நீ பாவம் 23 வருஷமா இருக்க, எல்லாம் பார்க்க வராங்க, உன் ஒய்ஃப் என்ன ஒரு கல் நெஞ்சு காரியாயா, அவ உன்னை வந்து பார்க்கவே இல்லையா, சும்மாறா, அவளை போட்டுத்தல் தாண்டா ஜெயிலுக்கே வந்து அப்படின்னு இருக்கான். ஒருத்தெல்லாம் செஞ்சா ஒரு பெருமையா சொல்றான், என் மனைவியெல்லாம் சீடை செஞ்சானா இல்லாட்டி கட்லெட் செஞ்சானா நிம்மதியா அன்னைக்கு நைட் தூங்குவேன். ஏன்னா அந்த கட்லெட் தான் கட்டில் காலுக்குள்ள வச்சு அண்டை கொடுத்துட்டு நிம்மதியா தூங்குவேன். இப்ப எனக்கு இந்த நோய் வந்துச்சு பாத்தியா, ஜோக் சொல்லிட்டு ஒரு ஆள் எதிர்பார்க்குற மாதிரி. தீபாவளி இப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்கிட்ட தானே சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, அதாவது ஒய்ஃபும் வெடியும் ஒண்ணுதான், இது காசை கரியாக்குது, வெடி வந்து கரிய காசாக்குது. சிலர் ஆச்சரியமா இருக்கும், சார் இந்த பாம்பு வெடி எப்படி சார் வெடிக்கிறது, பக்கத்துல இந்த கீரி வெடியை வைங்க சார், 2 சண்டை ஓட்டு சரியாயிடும் சார். இன்னொன்னு நடிகர்கள் வெடி, அந்த படம் வந்தப்ப பட வெடிகள்லாம் வரும், இதாங்க வடிவேல் வெடி, இது எப்படி சார் வெடிக்கும் ஆனா வெடிக்காது, அப்புறம் இருக்கு நான் வாங்கணும். ஆனா இது சூப்பர் ஸ்டார் வெடி, எப்படி எப்போ வெடிக்க எப்படி வெடிக்குன்னு தெரியாது, ஆனா வெடிச்சிடும். எப்படி இருக்கு பாத்தீங்களா, வெடிக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் சார். நீங்க தீபாவளி அப்ப சிவாசி போங்க, இப்ப அப்டேட்டுக்கு ட்ரெண்டிங்க்கு அவ்வளவு வெடி வந்துருச்சு. வெட்டியே பாத்தீங்கன்னா ஒன்னெல்லாம் 6 அடி உயரத்துல இருந்துச்சு, நானே எட்டி பார்த்தேன், இது எப்படி சார் தூக்கிட்டு போறது, இவ்வளவு பெருசா இருக்கு, ஆன வெடி சார், ஈரமா இருக்கே சார், நீரியான வெடி. தீபாவளி வருது என்னமோ இந்த ஜோக் வந்துடும். இதுக்காகவே நாங்க சில ஜோக்கு, தீபாவளி ஜோக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த சீசன் சொல்ற மாதிரி.
ஒரு வெடி வெடிச்சிருச்சு, சத்தம் இல்ல. என்னங்க சத்தம் இல்ல, அது ஊமை வெடிங்க. இன்னொரு வெடி என்னங்க இவ்வளவு லேட்டா வெடிக்குது, மெதுவா, அது ஆமை வெடிங்க. அப்படித்தாங்க இருக்கும். தீபாவளி ஒரு நாள் லீவ் விட்டா பெரிய கஷ்டம். யாருக்கு? சென்னை ஆளுகளுக்கு. ஏன்னா பெருங்குளத்தூர் தாண்டறதுக்கே அவனுக்கு 3 நாள் ஆகும். அவன் என்னைக்கு வந்து செங்கல்பட்டு போய் திருச்சி போய் வர்றவங்களுக்கு 1 மாசம் ஆயிப்போம். சில தீபாவளி லீவ் விட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். பெருங்குளத்தை தாண்டி போய்கிட்டு இருப்பேன். மேனேஜர் போன் அடிப்பார், என்னங்க தீபாவளி முடிஞ்சு என்னம்மா வரீங்க? இப்பத்தாயே பெருங்குளத்தூரே தாண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி. தொகுப்பாளர்களே, சொல்லுங்க. அடுத்து துவைச்சு எடுக்க போறது யாரு? அடுத்து துவைச்சு எடுக்க போது வந்து நீங்க கையில எல்லாரும் சரவெடி வச்சு பாத்திருப்பீங்க. ஆமா. ஆனா வர்றவங்க வந்து வாயிலே சரவெடி வச்சிருப்பாங்க. அப்படியா? புடவை கூட வாயில் புடவை கட்டி கேள்விப்பட்டிருக்கேன். வாயிலே சரவடி. ஜெயா டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னது? போன வாரம் ஆயுத பூஜைக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணி கொடுத்துட்டு போனோம். என்னோட ஷோவை டிவில பார்த்துட்டு நான் பேசுறத பார்த்துட்டு என் வீட்டுக்கார கூப்பிட்டு என் வீட்டுக்காருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. நான் பேசினா எனக்கு தானே அவார்ட் கொடுத்துருக்கணும். நான் பேசுனதுக்கு எனக்கு அவார்ட் கொடுக்காம என் வீட்டுக்கார கூப்பிட்டு 2 அவார்ட் கொடுத்தாங்க. சரி, என்ன அவார்ட் கொடுத்தாங்க, எதுக்காக அவார்ட் கொடுத்தாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா, இவ கூட எல்லாம் 3 வருஷம் குடும்பம் நடத்திருக்கியா, அதுக்கு தாண்டா ஒரு இந்த மானங்கிட்ட பொழப்பு. சார் இதை வந்துறாங்க, 2 ஜோக் சொல்கிறேன் நினைக்காங்க சார். உண்மையிலேயே நீலவேணி ரொம்ப பாராட்டணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே டிவியில் மட்டும் இல்லை, வெளி மேடைகள், வெளிநாடுகள்லாம் இது வரைக்கும் 17 அவார்டுகள் வாங்கலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளும் கொடுக்கல. அதனால இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, அவார்டை தூக்குறதுக்கான வெயிட் இன்னும் வரல. அதனால நல்ல வெயிட் ஆனதுக்கு அப்புறம் அதனால காக்கல கருவாடை மட்டும் தூக்கிட்டு போகும். வெயிட் ஏறினதுக்கு அப்புறம் அவார்டை வந்து வாங்கி அப்படியே நிறைச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா போன வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன் சார். கோயிலுக்கு போன உடனே அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா? அர்ச்சனை பண்ணும்போது பூசாரி வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாரு, உங்க மனைவியோட நட்சத்திரம் ஸ்டார் என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, என் ஒய்ஃப் நட்சத்திரம் இல்லைங்க, நிலா. இந்த ஜோக் மூலம் இந்த சோவனியை ஹைலைட் பண்ணிட்டோமா? அண்ணா அது டார்ச் லைட் அண்ணா. அப்படியா? அப்ப நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கமா? போன வாரம் என் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தார். அவ்வளவுதான், பிச்சைக்காரன் தான் வருவேன். சரி, நம்ம வீட்டுக்கு நம்மள தேடி ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்காரே, நம்ம தீபாவளிக்காக செஞ்ச முறுக்கு மடக்கு அதிரசம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமே தட்டுல வச்சு வெளியில போனேன் பாருங்க. நான் போற அந்த கேப்ல என் வீட்டுக்காரும் பிச்சைக்காரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. நான் தட்டை எடுத்துட்டு வாசல்ல காலை வச்சேன் பாருங்க. பிச்சைக்காரன் கிளம்பி போயிட்டான். எங்க மாமா கிட்ட கேட்டேன், ஏன் மாமா, நான் பிச்சைக்காருக்கு முறுக்கு மடக்கு எல்லாம் குடுக்கலான்னு வந்தேன், பிச்சைக்காரு கிளம்பி போயிட்டாரு ஏன்னு கேட்டதுக்கு, ஒண்ணும் இல்லடி, இதெல்லாம் போன தீபாவளிக்கு செஞ்சதுரா, நீயாவது தப்பிச்சுக்கன்னு சொன்னேன், கிளம்பி போயிட்டான்டி அப்படின்னு சொல்லி பிச்சைக்கார தப்பிக்க வச்சிருக்காரு. பட் அதே பிச்சைக்கார நேத்திய வீட்டுக்கு வந்தான். பேசாம உங்க வீட பிச்சைக்கார வீடுன்னு வச்சிடலாம். அவங்களே தான் வராங்க. அதே பிச்சைக்கார நேத்திய வீட்டுக்கு வந்தான். அவன் அங்கேதான் இருக்க வேண்டிய பேசாம அவனுக்கு ரூம்பா கொடுக்குமா? அங்கேயே தங்கட்டேன். நான் கேட்டேன், போன வாரம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டேன், இப்ப என்ன வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு, தட்டுல அவன் முறுக்கு மடக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தான். நான் கேட்டேன், நான் கொடுத்ததை மட்டும் வாங்க மாட்டேன்ட்ட, நீ எதுக்குடா எனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, தீபாவளி அன்னைக்காவது நல்ல பலகாரம் சாப்பிடு இந்தா அப்படின்னு என்கிட்ட பிச்சைக்காரன் கொடுத்துட்டு போறாயா. பட் அதுக்காக நான் ரோஷக்காரி அதை சாப்பிட்டுருப்பேன் நீ நினைக்கிறேன்? கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக. இங்க பாரு, முழுசாலாம் சாப்பிடல, ஒரு பீஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன். பட் நான் செஞ்சதை விட உண்மையாவே நல்லாதாங்க இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரஸ் மீட் யார் கூட, மணிரத்னம் கூட. மணிரத்னம் என்ன பார்த்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு, பிஞ்சு வரும்டாரா, உன்னை இவ்வளவு நாள் எங்கேம்மா ஒளிச்சு வச்சிருந்தாங்க, ஒன்ன பாக்காததுனால ஐஸ்வர்யா ராய்க்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டேனே. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இதை போய் அப்படியே சொன்னேன், மாமா என்ன பார்த்து மணிரத்னம் என்ன தெரியுமா சொன்னாரு, பொன்னியின் செல்வன் படத்துல ஐஸ்வர்யா ராய பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்ன பாத்திருந்தா நந்தினியா ஒன்னதான் நடிக்க வச்சிருப்பேன்னு சொன்னாரு மாமான்னு சொன்னேன். கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ அடிங்க ஒப்பத்தா பேசாம இருக்கியா இல்லையா, நீ சாவச்சுற பாத்துக்க. என் வீட்டுக்காரர்கிட்ட போய் இதை நான் சொன்ன பாருங்க, மணிரத்னம் என்ன பார்த்து நந்தினி ஐஸ்வர்யா ராயை விட அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாரு மாமான்னு சொன்னதுக்கு, உன் காதுல நல்லா விழுந்துச்சாடி, பொன்னியின் செல்வன் படத்துல வர்ற நந்தினி மாதிரி இருக்கேன்னு சொன்னாரா,
இல்ல பாகுபலியில வருவாங்களே காலக்கையன்னு சொல்லிட்டு அதோட கடைசி தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்களான்னு கேட்டாருங்க. அந்த அளவுக்கு என் வீட்டுக்காரே என்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு தெரியும்ல. எத்தனை வீட்டுக்காரலாமா வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு வீட்டுக்காரர் வந்தா 4 பிச்சைக்காரன் வீட்டுக்கு வரேன். இந்த பிள்ளை மட்டும் வீட்டுக்கு போக மாட்டேன். ஒரு பொம்பளையாவது வீட்டுக்கு வந்திருக்கா. பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொறையேறிடுச்சு. நேத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொறையேறிடுச்சு. பாசத்துல தலையில தட்டணும்ல. தலையில தட்டினதுக்கு கோச்சுக்கிட்டாரா தம்பி. கையில இருந்த சப்பாத்தி கட்டைய மறந்துட்டு அப்படியே தட்டிட்டு. இல்ல என்ன பயங்கரமா கை தட்டுறீங்க, எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. சில வீட்டுல அப்படி இருப்பாங்க சார். ஒரு அம்மா தேங்காய் உடைக்க இடம் இல்லாம ஓடியாந்து வீட்டுக்கார நெஞ்சில் அடிச்சு உடைச்சிருக்கு. என்னன்னா அவன் கல் நெஞ்சுக்காரனா. அதுல ஒருத்தன் சொன்னா ஆளை பையனை கூப்பிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த அவரா வர்றா அதான்டா என் ஆளு. ஆமா கூட ஒருத்தன் போறானே அது அவாளு. எப்படி லவ் பண்ணிருக்காங்க வருமா பயத்தோடய சொன்னேன் கைதிட்டான் போயிருக்கீங்களோன்னு. நாங்க முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன சொன்னாலும் கை தட்டணும். அப்ப அதே முடிவை எனக்கும் பண்ணுங்கடா. எனக்குமே இந்த ஒரு வாரம் வந்தனால தட்டுறாங்க, அடுத்த வாரம்லாம் தட்ட மாட்டாங்க. சரி சரி ஓகே, பட்டிமன்றம்லாம் முடிஞ்சிருச்சு, அன்சீசன் ஆயிடுச்சே, நம்மள ஒரு டூர் கிளம்பி போலாமேன்னு சொல்லி என் வீட்டுக்கார கூட்டிட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பி போனாங்க. கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்ல போய் பாக்குறேன் என் போட்டோவை ஒட்டி வச்சிருக்காங்க. நான் கூட நினைச்சேன் ச்சே இங்க சாக வர்றவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க போலன்னு நேரா போய் அங்க இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு என் போட்டோ ஒட்டி வச்சிருக்கீங்களே மோட்டிவேஷனுக்காக ஒட்டி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இப்படி பேசுற நீயே உயிரோட இருக்கல, நீ எல்லாம் ஏன்டா சாகுறன்னு கேட்கறதுக்காக தான் ஒட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு பகிர்ந்து அன்போட நேர்மையா நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாறு மாதிரி தக்காளி சோறா முடிஞ்சிருச்சு. தக்காளி சோறு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன? அடுத்து உடனே சரவடியை போட்டுற வேண்டியதான். அப்படியா? இந்த சரவடி தூக்கி தலையில போட்டுருவோம் பண்ணி. அடுத்து யாரு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க? நம்ம டீம் வர்றவர் கலக்கிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கரண்ட் கொண்டு வராரா? ஆமா. வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போதழகு, முத்து சரம்போலை அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. என்றைக்குமே நாம் கொண்டாடுகிற தீபாவளி பண்டிகை பேரழகு. தீபாவளி வந்தா யாருன்னா மகிழ்ச்சியா இருப்பா? உண்மையாவே சொன்னா ஜவுளி கடைக்காரர் மகிழ்ச்சியா இருப்பார், பாத்திர கடைக்காரர் மகிழ்ச்சியா இருப்பார், அதை விட மகிழ்ச்சியா இருப்பார் நகை கடைக்காரர் மகிழ்ச்சியா இருப்பார். இதெல்லாம் வாங்கி தர்ற புருஷன் தான் கஷ்டமா இருப்பான். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. இப்ப 10 மாடி கட்டடத்துல சிங்கப்பூர்ல தலைகளா தொங்கி பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது கஷ்டமா? கஷ்டம்தான். அதை விட கஷ்டம் இப்ப ராது 3 மணிக்கு எந்திரிச்சு காய்கறி வாங்கி கோயம்பேடுல இருந்து ஊருக்கெல்லாம் சப்ளை பண்றானே, கஷ்டமா? கஷ்டம்தான். தீபாவளி அன்னைக்கு பாருங்க இரவு பகலா நின்று 18 மணி நேரம் ஜவுளி கடையில் நிக்கிறானே அந்த தொழிலாளி கஷ்டம்தான். ஆனா அதை விட கஷ்டம் எது தெரியுமா? பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங்னு ஒருத்தன் போறானே, அதை விட கஷ்டம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது சார். ஒரு நாள் ஃபுல்லா எடுப்பா என் பொண்டாட்டி, ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு வந்து சரியில்லைன்னு மாத்திக்குவோம். 3 தடவை மாத்திட்டான். அந்த மாதிரி அவளை நான் ஒரு தடவை மாத்திருக்கேனா? மாத்த முடியாது. அவ்வளவுதான் சாய்ஸ். என்ன வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. ஆனா 72 சேலை எடுத்து போட்டுட்டு இந்த பொம்பளைக்கு சொல்ல ஒண்ணு கூட நல்லாவே இல்லை, ஒண்ணு கூட நல்லாவே இல்லை, ஒண்ணு கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா? அவன் தான் சொன்னானா? அது கூட பரவாயில்லைங்க. இந்த பார்டரு சில பொம்பளைக்கு சொல்றோம் அந்த சேரீல இருந்தா நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைய அங்கே உட்காந்து. இந்த பூ அதுல இருந்தா நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு. நான் அந்த பையனை கேட்டேன், ஏன்னா 72 சேரீ எடுத்து போயிட்டு இருக்கு, இவனை உன்னை டென்ஷன் பண்ணிக்க 3 மணி நேரமா? உனக்கு கோவம் இல்லையான்னு கேட்டேன். 3 மணி நேரம் தான் சார் என்னைய டென்ஷன் பண்ணுது. அதை கழட்டி குடும்பம் நடத்தினான் 30 வருஷமா. அவனே நிற்கும் போது எனக்கு என்ன பிரச்சனைனா? எப்பயுமே பாசிட்டிவா எடுத்துட்டா வாழ்க்கை பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி சார் இந்த தீபாவளிக்கு முத்தன பொன்னியின் செல்வன் புடவை ஆர்டர் பண்ணான் ஆன்லைன்ல. நான் ஆர்டர் பண்ணா பாதி புடவை தான் சார் வந்தது. நான் உடனே அவனுக்கு போன் பண்ணி கேட்டேன், ஏதா பாதி அனுப்பியிருக்கேன், பார்ட் 1 தான் சார் வந்திருக்கு, பார்ட் 2 வந்தாதான் அடுத்தது போட முடியுதா சார். தம்பி உனக்கு கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆனவனை கேட்டுப்பார். கல்யாணம் ஆகாதவனுக்கு திங்கக்கிழமை கூட சொர்க்கமா இருக்கும், கல்யாணம் ஆகிப்பாடுறா ஞாயிற்றுக்கிழமை கூட நரகமா இருக்கும். வீட்டுல அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஆனா அந்த பொண்டாட்டியில அடி வாங்கின மேட்டரையே நம்மளால சூப்பரா சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் வந்தா சட்டை கிழிஞ்சிருந்தது. என்ன மாப்பிளா
சட்டை கிழிஞ்சிருக்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை பாபுனா, என் பொண்டாட்டி தீபாவளிக்கு கிஃப்ட் கேட்டா. நானே உனக்கு ஒரு கிஃப்ட், எதுக்கு உனக்கு கிஃப்ட்னு பிரிச்சு பார்த்துட்டாடா. இன்னொருத்தன் வந்தா, சார் மூக்கு மட்டும் இவ்வளவு பெருசு வீங்கிருக்கு. என்னடா மூக்கு மட்டும் முலாம்பழம் மாதிரி வீங்கிருக்குன்னா, என் பொண்டாட்டி ஒரு பூ எடுத்து போட்டாமாப்ல, மூக்கு வீங்கிருச்சுன்னா. பூ எடுத்து போட்டா எப்படா வீங்கும்? பூ தொட்டியோட போட்டாடா. அப்படியே அடி வாங்கியிருக்கான் அவன். நான் ஒரு சோகமா உட்காந்துருந்தேன், என் ஃப்ரெண்டு வந்தான். ஏய் என்னடா என்ன சோகமா இருக்கா? ஒன்றும் இல்லை மாப்ள, இந்த தீபாவளிக்கு என் பொண்டாட்டி 25,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டாடா, அதான் சோகமா இருக்கேன். நான் 25,000 ரூபாய்க்கு எடுத்த அதுக்காக ஏன் மாப்பிள வருத்தப்படுற? நிறைய டிவியில சம்பாதிக்கிற, காசு கொடுத்து சம்பாதிக்கிற, 25,000 ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு எடுத்து தர மாட்டேன். நான் சொன்னேன் அதுக்காக வருத்தப்படல, இந்த புடவை நல்லா இருக்குன்னு உன் பொண்டாட்டியில காட்டுறதுக்கு இப்பதான் எடுத்துட்டு போயிருக்கா, ஒன்னே நினைச்சுதான்டா வருத்தமா இருக்கேன். வாரியார் அவர்கள் ஜோக் மாதிரி உலகத்துல யாரும் சொல்ல முடியாது சார். அவர் வந்து கூட்டத்துல பேசிட்டே இருப்பாராம். கூட்டத்துல யாரா கடைசி புள்ள யாரா கை தூக்குவாங்கல்ல, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா தான் முடிவு பண்ணும் பாரு. நான் சொல்லல, இது வாரியார் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே ரசிக்கிற மனப்பான்மை. என் மனைவியெல்லாம் சார் ஒரு ரசம் வச்சு எஃபில போட்டான், ஃபேஸ்புக்ல 1000 பேர் லைக் போட்டா சார், நான் போடல. என்னை பார்த்து கேட்டான், 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ மட்டும் போடல. அவன்லாம் ரசத்தை பார்த்த வண்டி, நான் தான் ரசம் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நாட்டுல எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை சார். நல்லா பாருங்க, ஒரு காலத்துல செஞ்சு நம்மளாம் ஸ்வீட்டை கொடுத்தோம், இன்னைக்கு செய்யறது இல்லை. ஒரு காலத்துல எண்ணெய் பலகாரம் செஞ்சாதான் தீபாவளி, இப்பெல்லாம் எண்ணெய பலகாரம் மட்டும்தான் தீபாவளியாவே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா, முறுக்கு சுடுறான், நான் பக்கத்துல ஓரமா தூங்குறேன், தூங்கிட்டு இருக்கேன், ஏங்கறேன் அப்படின்னா, நான் ஓரமா தூங்குறேன், முறுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, முறுக்கு வரமாட்டேங்குதுன்னா, எங்க அம்மாவை நினைச்சிட்டு அமுக்குனீங்கன்னா 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுது. ஏன் மாமியார் நினைச்சாதான் முறுக்கே வருது. அது கூட பரவாயில்ல சார். ஒரு குடிகாரன் வேகமா வந்து ஒரு நாய்கிட்ட வந்து படுத்தான். நாய் சொல்லிச்சு, ஏய் எந்திரிச்சு ஓரமா போய் படுறான். ஒன்னு சொல்றான், ஏன் நாயை என்ன திட்டுற அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த நாய் சொல்லியிருக்கு, இங்க பார், கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி வருவா, குடிகார நாயேன்னு என்ன திட்டுவா, நானாடா குடிச்சேன். போனது தீபாவளிக்கு என் மனைவியை கூட்டிட்டு ஒரு ஃபேமஸான நகை கடைக்கு போனேன். என் பொண்டாட்டி சொன்னா, என் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலான் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசெல்லாம் நீயே எடுத்துட்டா நான் என்னடி பண்றதுங்க? உண்மையா பாருங்க, இப்படிலாம் எவ்வளோ வெடி வைக்கிறாங்க. எல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி வச்சு அப்படி வைப்பாங்க. இன்னும் சில பேர் இவ்வளோ பெருசு. இன்னும் சில பேர்லாம் பாருங்க, அவன் வீட்டில இருந்தே வைக்கிறான் இல்லைங்களா. கொஞ்சம் கூட பயம் போகல இல்லைங்களா. பயம் போனாலும் பயத்துக்கிட்டே வெடிச்சாலும், ஆனால் தீபாவளிங்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சிக்கான இடம். ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னைக்குமே பசி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வாழ்க்கையை எழுதிட்டே போதுமார் புதுமைப்பித்தன். பசி தனக்கான வரலாற்றை இந்த உலகத்தில் எழுதி கொண்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்குங்கிறத கவலைப்படாம இல்லாதவர்களுக்கும் கொடுத்து வாழ்கிற தீபாவளி தான் மிகச்சிறந்த தீபாவளியாக இருக்கும். நாம மட்டும் கொண்டாடாம இந்த பக்கத்து வீட்டில் கிடைக்கிற அந்த வெடிச்ச பொருளெல்லாம் கூட சில பேர் அள்ளி கொண்டு வந்து வாசலில் போட்டுப்பாங்க, நம்ம வீட்டில் வெடிச்ச மாதிரி கணக்காட்டிவாங்க. அப்படி கொண்டாடுகிற தீபாவளிகள் நிறைய இருக்கு. அதனால அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தையும் நம்ம நினைச்சு வாழ்ந்தோம்னா அது மிகப்பெரிய தீபாவளியா இருக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தீபாவளி நல்வாழ்த்து. ஒண்ணுனா போயிட்டு இருக்கு. 10ஆவது குறைக்கு 10ஆவது குறைய நானும் போயிட்டேன். மித்த குறை என்னது? அதாவது முதல்ல அவங்க வந்தவொடனே நாங்க அடிச்சோன்னே, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜோக் சொல்லி முடிச்சோன்னே நீங்களும் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா ரெடியாக அந்த கட்டையெல்லாம் எடுத்து வச்சுப்போம் ஜோக் சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு. ஓகேவா? எனக்கு என்னமோ அவங்கள அடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஏற்பாடு பண்ணி உங்களைத்தான் அடிக்கன்னு நான் முயற்சி பண்ணிட்டேன். இதனால் வர சொல்லுங்க, ரொம்ப ஆவலா இருக்காங்க சாருங்களாம். ஏன் ஆவலா இருக்காங்கன்னா வேகமா போறது மணியாவது. சரி, ஓகே, வர சொல்லிடுவோம். லெட்ஸ் வெல்கம் கல்பாக்கம் காயத்ரி ஆன் ஸ்டேஜ். எதை பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா என் கொண்டைய பத்தி கொஞ்சம் பேசாதீங்க. தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொன்னதுக்காக தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். ஆனா தீபாவளிக்கு ஆகிற செலவெல்லாம் பார்த்தா பேசாம அந்த மனுஷன் அவரை மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்மளுக்கு ஆகுது. அதுதான் வைத்தறிச்சல. ஆக்சுவலா நான் வந்து இந்த கெட்டப் போட்டோன்னே எனக்கு ஒரு ஆசைனா, ரொம்ப அழகா இருக்கேன் இல்லையா? நான் இந்த கெட்டப் போட்ட உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு அழகா இருக்கு. எங்களுக்கு ஆச்சரியமா, எப்படி உனக்கு பொருந்துச்சு அப்படின்னா, நான் அவ்வளவு அழகான எனக்கே ஒரு ஆச்சரியம். இவ்வளவு ஒரு பேரழக நானே பார்த்ததில்ல.
பெண்ணே பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பேரழகு பாருங்க. இந்த joke நல்லா இருக்கு. நான் எங்க மாமாவுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு, மாமா பாருங்க நான் வந்து குந்தவை மாதிரி இருக்கணும் இல்ல நந்தினி மாதிரி இருக்கணும் கேட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் சொல்றது ரெண்டும் சேர்ந்தா குந்தாரி மாதிரி இருக்கு. ஆனா இந்த தங்க நகைகள்லாம் போட்டிருக்கலன்னா எங்க மாமா கிட்ட கேட்டேன், மாமா இந்த தங்க நகைகள்லாம் போட்ட பிறகு நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ தங்கம், நீயே ஒரு தங்கம், உனக்கு எதுக்குடி தங்கம்னாரு. பக்கத்துல இருந்த வந்து உரைச்சு பாக்குறானா, ஏன்டான்னு கேட்டா அது ஒரிஜினல் தங்கமானு வரைச்சு பாக்குறாங்கிறானு. சொன்னேன் ஜோக்க. நேத்து தீபாவளி அதுவுமா சந்தோஷமா வெடி வெடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு புஷ்பானத்தை வச்சுட்டு அவர் வெடிக்கலான்னு போன பாருங்க. எதிரில போறோம் சொல்றான், என்னடா ஒரு கம்பி மத்தாப்பு புஷ்பான வெடிக்குது. நான் தீபாவளிக்கு நல்ல ஒரு புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு புடவை கடைக்கு போனேன். ஏன் அழகுக்கு ஏத்த மாதிரி எந்த பட்டு புடவையும் கிடைக்கல. சரி நம்ம அழகுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கலனாலும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைனுக்கு 500 ரூபாய்க்கு ஒரு காஸ்ட்லியான புடவை வாங்கினேன். 500 ரூபாய்க்கு காஸ்ட்லினா காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. அவ்வளவு காஸ்ட்லியான சாரியை நான் கட்டிட்டு அப்படி தங்க ரதம் மாதிரி நான் அப்படி நடந்து போன பாருங்க. தெருவுல போறவன் சொல்றான், பழைய பட்டு புடவைக்கு வாங்க வரீங்களா, பழைய பட்டு புடவை வாங்க வரீங்களா, பழைய பட்டு புடவை வரீங்களா, பழைய மூஞ்சிக்கு பட்டு புடவை தான் நல்லா இருக்கும். பழைய என்ன பாருங்க பழைய மூஞ்சி மாதிரியா இருக்கு. இந்த ராணியை பார்த்து இப்படி சொல்லலாமா? ரொம்ப பழைய மூஞ்சி. ஆனா பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த போனாலதான் உலகமே அழியுதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த போன் இல்லாம ஒரு பையன் போக மாட்டான் அந்த நிலைமை இருக்கா. ஏன் தெரியுமா சொல்றேன், நீங்க நார்மலாவே பாருங்க, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா பொண்டாட்டியை காணானவுடனே சந்தோஷமா பொண்டாட்டி ஜாலி காணும். ஆனா போனை ஐயோ என் போனுன்னு திரிவான். போனை கூட பொண்டாட்டி கேவலமா போயிட்டா. அந்த நிலைமையில இருக்கிறோம். எல்லாரும் வந்து நல்லா ஆடம்பரமா நகையெல்லாம் போடுவோம். இப்ப நான் இவ்வளவு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க அம்மா கிட்ட சொன்ன, மாமா என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் எவ்வளவு பெரிய அழகின்னு உங்களுக்கு தெரியும்ல, என் அழக வர்ணிச்சு ஏதாவது ஒரு கவிதையை சொல்லுங்க அப்படின்னு. நீயே ஒரு கவிதை, உனக்கு எதுக்கு ஒரு கவிதை என்ன பாருங்க. அதுல அப்படியே நான் மயங்கி, என்ன வந்தியத்தேவன், நான் குந்தவையா இருந்தாலும் என் மாமா தான் முக்கியம் என்று சொல்லி வந்தியத்தேவனை வேணாம் என்று சொல்லிவிட்டு இங்க வந்து இப்போ வீட்டை காட்டிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கா நம்ம ஜாலியோ ஜிம்கானால பவுடர் மூவி டீம் வந்து வந்திருக்காங்க. ஸோ சார், நம்ம ஷோ எப்படி போச்சு? ஷோ ரொம்ப நல்லா போச்சு. திரைப்படங்களில் நடிக்கும் எந்த கதாபாத்திரங்கள் வெளியில போனாலும் உங்களை இந்த படத்துல பார்த்தோம் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு காமெடி பண்றவங்களை மட்டும்தான் சார் ஒரு ஜோக் சொல்லுங்க சந்தோஷமா இருக்குன்னுவாங்க. இது காமெடி நடிகர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இன்று ஜெயா டிவி நிறைய சேனல்ஸ் இருக்கு, போட்டி இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. அது மீறி மக்கள் சிரிக்கணும்னா அது ஜெயா டிவில தான் வரணும். ஜாலியோ ஜிம்கானா ப்ரோக்ராம் மூலியமா நாங்க சொன்ன ஜெயா டிவிக்கு நன்றி. ஒரு படமும் எடுத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி போகணுன்றதுக்காக எங்களை முன்னுக்கு வர வைத்து ஜெயா டிவிக்கு மனமார்ந்த நன்றி. பெரிய படங்கள் தான் வரணும், பெரிய படம் தான் ஆதரவு பண்ணலாம் கிடையாது. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை ஆதரிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தொடர்ச்சியாக முயற்சி. இப்போ புதுசாக தான் எனக்கு அறிமுகம். இங்கிலீஷ் சாரும் சரி, நம்ம விஜய் சாரும் சரி, பார்த்த உடனே அந்த எளிமை பண்பு படத்துலேயும் அதே மாதிரி இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படத்தை அதே மாதிரி பவுடர் படத்தையும் நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக மாற்றுன்னு உங்களுக்கு கேட்டுக்கிட்டு, இந்த தீபாவளி உங்களோட கொண்டாடினதில் எனக்கும் பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய நிறைவேற்பதுக்கு நான் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆங்கர் அதே போல், ஏன்னா நீங்கள் தான் தொடங்குறதுக்கு முன்னாடி வரணும், நாங்கள் முடிச்ச பின்னாடி கடைசி வரைக்கும் இருக்கணும் பாவம். சரியா? உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். Thank you.